ஸோ பாலிண்ட்ரோம்னா ஒரு வேர்டு இல்லைனா ஒரு சென்டென்ஸ். சரியா? முன்னாடியிலேருந்து படித்தாலும் சரி, பின்னாடியிலேருந்து படித்தாலும் சரி, ஒரே சவுண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேடம். அனகிராம்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஸ்பெல்லிங் இன்டர்சேஞ்ச் பண்ணி அதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா வேறு வேறு மீனிங் வரும். அதுக்கப்புறம் செமாட்னிலாப்ஸ் அப்படின்னா முன்னாடியிலேருந்து படிக்கும்போது ஒரு ஸ்பெல்லிங், அதை பின்னாடியிலேருந்து படிக்கும்போது அது வேறு ஒரு ஸ்பெல்லிங், வேறு ஒரு வேர்டு. ஓகேவா? ஷியாஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்டிக் இல்லைனா ஒரு எம்பத்தட்டிக் எஃபெக்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ்க் நாட் வாட் யுவர் கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் யுவர் கண்ட்ரி. அப்புறம் அம்பிகிராம் அப்படின்னா ரொட்டேட்டட், மிரர்ட். இந்த 2 வேர்டையுமே வேறு வேறு இடத்துல வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் மீனிங் ஒன்று தான், திருப்புறது தான். அதுக்கப்புறம் போர்ட்மேன்டோ அப்படின்னா என்னென்னா 2 வேர்டை சேர்த்து ஒரே வேர்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக் அண்ட் ஃபாக் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது கிடைக்கிறது ஸ்மாக். நெக்ஸ்ட் பேலினோடு அப்படின்னா என்னென்னா ஒரு கவிதை மொழியாவோ இல்லை பாட்டு மொழியாவோ சொல்கிறது. பேரலலிசம் அப்படின்னா என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் க்ளாஸஸ் இல்லைனா சென்டென்சஸ், ரெண்டுத்துக்கும் ஒரு சிமெண்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்.